ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வண்டி ரிவ்யூ பண்ணுறோம். வண்டி பார்த்திங்கன்னா மஹிந்திராவில் வீரோ மாடல் பார்த்திங்கன்னா XXL மாடலு. ஒரு டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 195க்கு 5 5 போல்ட் வண்டி தான். வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி குரோம் ஃபினிஷில் மஹிந்திரா பேஜிங்கோடு வருது. 2 ஹாலஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்குறாங்க. சைடு மிரர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய சைஸ்லாம் கிடையாது. இதுதான் மிரரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீரோ பேட்ஜிங்கு கீழே பார்த்திங்கன்னா XXL அந்த மாதிரி வேரியண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் ஏர் ட்ரம்மு, ஆட் ப்ளூ டேங்க் 2 இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லீஃபோடு வருது. இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லீஃபு. மொத்தம் ஒரு 4 லீஃப் இருக்குது. இதில் நல்லா ஹெவியான லீஃபாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரியரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பட்டை இருக்குது. ரியரில் பார்த்தோம்னா ஒரு 3 சென்சார் இருக்குது. 1 2 3 பார்க்கிங் சென்சார் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி மட்டும்தான் இருக்குது. டீசல் டேங்க்லாம் காணும். டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டெப்னிக்கு மேல் பக்கமாக கொடுத்துறாங்க. அதிகபட்சமாக ஒரு 40 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இதில் ஒரு க்ளோவ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இது நம்ம யூஷுவல் ஏதாவது நம்ம சின்ன சின்ன ஜாமான் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஏசி வண்ட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் இது கூலரா இல்லை ஏசியான்றது தெரியல, ஓனர் கேட்டால் தான் தெரியும். ஆமாம், இது ஏசி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 9 இன்ச்சு TFT ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அங்கே இருக்குது. ப்ளஸ் நல்ல ஒரு கேபின். இது பார்த்திங்கன்னா ஒரு வாக் த்ரூ மாடலில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா படாதோஸ்லேருந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4 வந்துட்டு ஏசி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 இதோட 4 சீட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கார் லெவலில் கொடுத்துருக்குறாங்க. கீழே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் உட்காரலாம். 3 பேர் கேபினில் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாகவே ட்ராவல் பண்ணுறோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ்லேயே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 சன்ஷைடு 2 கொடுத்துருக்காங்க. லைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. 2 சன்வைசர் 2 கொடுத்துருக்குறாங்க. ஒரு மிரர் 1 கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்னு தெரியல, இந்த ஏசி வந்துட்டு ஏசியோட மெட்டீரியல்ஸ் நினைக்கிறேன் கொஞ்சம் நிறைய ஜாமாங்க இருக்குது, கொஞ்சம் வெப்பனாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா வைஃபர் வாட்டர் அங்கே ஊற்றிக்கலாம் போல். பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியலுக்காக வேண்டி. ரேடியேட்டர் ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் ஆயில் இங்கே ஊற்றிக்கலாம். இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது இதில் வச்சு செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக இந்த வண்டியோட பாடி கட்டினதை பற்றி பார்க்கலாம். இவர் தான் இந்த வண்டியோட ஓனரு. டோட்டலாக இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீலோடது. டாட்டாவில் நல்ல ஹெவியான ஸ்டீலை யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. இந்த மெட்டீரியலு, அந்த ப்ளைவுட்டு கீழே டெக்கில் எதுவும் கிடையாது. அந்த ப்ளைவுட்டு, இந்த மெட்டீரியல் ப்ளஸ் வெல்டிங் ஜாமான் எல்லாமே சேர்த்து ஒரு 35,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த பின்னாடி படியை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்டீலை பாருங்கள், ஒரு திக்னஸ் இருக்குது. ஒரு 10 mm திக்னஸில் கொடுத்துருக்குறோம். பைப் எல்லாமே பார்த்திங்கன்னா டாட்டாவோட ஸ்டீல் தான். இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னாலும் எல்லாமே ஹெவியான ஸ்டீலு, டாட்டாவோடது எல்லாமே. டோட்டலாக இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 35,000.
ரீப்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ரீப்பரு ப்ளஸ் 2 கீழே அடிச்சிருக்கு. இந்த சைடு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ப்ளஸ் வந்துட்டு அங்கே ஒரு பாச்சேனல் இங்கே ஒரு பாச்சேனல் போட்டிருக்கு. மற்றபடி டோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டோரும் அதே மாதிரி வந்துட்டு 2 ரீபரு ப்ளஸ் வந்துட்டு 3 ஆங்கிள் போட்டு ஹெவியாகவே போட்டிருக்காரு. ரீபர் லாக் பார்த்தீங்கன்னா கீழே நல்லாவே இருக்குது. இந்த ஹூக் எல்லாமே வந்து வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாமே எதுவுமே வந்து அடித்தது கிடையாது, எல்லாமே வாங்கினது தான். ஹூக்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது கட்டியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான பம்பரே கொடுத்துருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்துட்டு வேலை பார்த்து முடிச்சவர். இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஆர்சி பைப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பின்னாடி. நம்ம பைப்பில் செட் பண்ணல, இதனால் வந்துட்டு நம்ம ஆங்கிலே 2 எல் சேனலில் வந்து கட் பண்ணி ஒரு ஆர்சி பைப்பை ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கு அங்கே எப்படி செட்டிங்ஸ் போட்டிருக்காருன்னா இது வருங்க காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா படுதா மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எல் சேனலே வரைச்சி போட்டாச்சு, பா சேனல் போடல. ஏன்னா இது வந்து ஹெவியான ஒரு வெயிட் ஏறி இருக்குது இதுலேயே ஆல்ரெடி. அதனால் அதில் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணியிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சேஸில் வந்துட்டு வெல்டிங் அடிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது. உள்ளே ஒரு சேனல் கொடுத்து வெளியில் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே பாருங்கள், ஹெவியான பட்டை கொடுத்து தான் வெல்டிங் அடிச்சிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எக்ஸ்ட்ரா பட்டை வச்சு தான் அடித்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல் சேனல் இருக்குது பாருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பட்டை இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வளைச்சி வெல்ட் அடிச்சிருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. டீசல் போடுறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. பட் டீசல் டேங்க் எனக்கு தெரிஞ்சு 40 லிட்டர் பிடிக்கும் அதிகபட்சம். ஸ்டெப்னி வீல் இங்கே இருக்குது. கார் கொடுத்துருக்குற மாதிரியே லைட்டு கொடுத்துருக்குறாங்க நம்பர் பிளேட்டுக்கு. நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கிறது பார்த்தோம்னா இந்த கடையில் தான் அடிச்சிருக்கிறோம். இது நம்ம ஊர்லேயே தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அண்ணனோட நம்பர் இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வண்டியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதான் இவ்வளோ தான். இவர் தான் வந்து நம்ம இந்த வண்டிக்கு பாடி கட்டின வெல்டரு. டோட்டலாக வந்து இந்த வண்டிக்கு எவ்வளோண்ணா செலவாச்சு? இந்த வண்டிக்கு 36,000 ஜாமான் எடுத்துருக்கோம், லேபர் கூலி 15,000. ஓகேண்ணா. இது வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு இது மட்டி பெயிண்ட் நீங்கள் அடிச்சிடுவீங்களா? கிடையாது, இது மட்டும்தான். இவ்வளோ இந்த வேலைக்கு வந்துட்டு இப்போ மொத்தம் இரும்பு மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே. ப்ளைவுட்டு எல்லாம் சேர்த்து வந்து 36,000. லேபர் கூலி 15,000. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. வண்டி வந்துன்னா கொஞ்சம் ஃபேராக பண்ணி கொடுங்க. ஓகே நண்பர்களே, பார்க்கலாம். உங்கள் யாருக்காவது வண்டி தேவைப்பட்டதுன்னா, வண்டி பாடி கட்டணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபேராகவே பண்ணி கொடுப்பாரு. உங்களோட இஷ்டம் தான். இது எல்லாமே ஹெவியான ஸ்டீலு, ஹெவியான ஒர்க்குங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெவியாக வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ளைவுட் போட்டு நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்துட்டு யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள், அண்ணா நல்லா ஒரு ஃபேராக பண்ணி கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.